மீனகையா ரயிலில் மோதி 6 காட்டு யானைகள் உயிரிழப்பு. மட்டக்களப்பு மார்க்க ரயில் போக்குவரத்து சேவையிலும் தாமதம். சுமார் 3 வயதான ஒரு குட்டி யானையும் காணப்படுவதாக கவுடுள்ள தேசிய வனவிலங்கு பூங்கா அதிகாரிகள் தெரிவித்தனர். நைட்டு நாங்கள் புறப்பட்டோம். கொழும்பிலிருந்து எங்களுக்கு 11:45 அப்படித்தான் குருநாகல் தாண்டி வரக்குள்ள கல்லோயா கிட்ட வரக்குள்ள போலன்னு வந்துச்சு. இங்கே மட்டக்களப்பில் இருந்து வந்த ட்ரெயின் யானையில் மோதிருக்குண்டு. அப்புறம் எங்களோட ட்ரெயினை நிப்பாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து எங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 2 யானைகள் இன்ஜினுக்கு கீழே அப்புறப்பட்டிருக்கு. அதே போன்று 3 குட்டிகள் இங்கே மறுபுறம் மரணித்திருக்கிறது. அதே போன்று 2 யானைகள் இந்த புறமாக மரணித்திருக்கிறது. ஒரு யானை பலத்த காயங்களுடன் இருக்கிறது. பயணிகள் பல நேரங்களாக தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 11:45 இரவு நேரம் இடம்பெற்றது. சாப்பாடுகள் தண்ணிகள் இல்லாத அதே போன்று பல மணித்தியாலங்களாக இங்கே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விபத்தில் ரயில் தடம் புரண்டதால் மட்டக்களப்பு மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தடம் புரண்ட ரயிலை தண்டவாளத்தில் நிறுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதனால் குறித்த ரயில் மார்க்கத்தில் தொடர்ந்தும் சேவைகள் தாமதமடைந்துள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்தது. கொழும்பு கோட்டையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணிக்கும் ரயில்கள் கல்லோயா வரையில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அங்கிருந்து இங்கரகுட ரயில் நிலையம் வரையில் பஸ்களில் பயணிகளை அழைத்து செல்லும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதுவரை உயிரிழந்த காட்டு யானைகளின் உடற்கூற்று பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கவுடுள்ள தேசிய வனவிலங்கு பூங்கா அதிகாரிகளும் கல்லோயா போலீசாரும் ரயில்வே திணைக்கள அதிகாரிகளும் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 66 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளன. இவற்றில் துப்பாக்கிச் சூட்டில் ஏற்பட்ட உயிரிழப்புகளே அதிக எண்ணிக்கையில் பதிவாகியுள்ளன. 13 காட்டு யானைகள் இதில் உயிரிழந்தன. மின்சாரம் தாக்கியமையினால் 8 காட்டு யானைகள் உயிரிழந்தன. வெடியை உட்கொண்டமையினால் 4 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளன. ரயில்களில் மோதி உயிரிழந்த காட்டு யானைகளின் எண்ணிக்கை 8 ஆகும். விபத்துகளினால் 2 காட்டு யானைகளும் பொதுவான காரணங்களினால் 4 காட்டு யானைகளும் உயிரிழந்துள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் தெரிவிக்கின்றனர். கடந்த வருடம் ரயில் விபத்துகளினால் 11 காட்டு யானைகள் உயிரிழந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. மீனகையா ரயிலில் மோதி 6 காட்டு யானைகள் உயிரிழப்பு. மட்டக்களப்பு மார்க்க ரயில் போக்குவரத்து சேவையிலும் தாமதம். மீனகையா ரயிலில் மோதி 6 காட்டு யானைகள் உயிரிழப்பு. மட்டக்களப்பு மார்க்க ரயில் போக்குவரத்து சேவையிலும் தாமதம். மீனகையா ரயிலில் மோதி 6 காட்டு யானைகள் உயிரிழப்பு. மட்டக்களப்பு மார்க்க ரயில் போக்குவரத்து சேவையிலும் தாமதம்.